எட்வின் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து செய்தியை நம்மத்தில் கொடுப்பாங்க. ஒரு வாழ்த்து செய்தின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வாழ்த்துதலை நம்மத்தில் கொடுப்பாங்க. ஐயா அவர்களை கரங்களை தட்டி நம்ம யாவரும் வரவேற்போமாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு வர முடியாத சூழ்நிலையிலும் பாஸ்டர் என்னை அன்போடு அழைத்ததுனால தான் நான் இங்கே நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த கூடுகைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன ஆண்டில் இதை அவங்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் மதுராந்தகம் மேசுதாஸ் பாஸ்டர் வந்து எனக்கு ஜனவரியில் இந்த தேதியில் வேணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி தேவன் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆரோன் பாஸ்டர் ஏதோ ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்துகிற மாதிரி நான் பார்க்குறேன், அவருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அது மாதிரி பார்த்தேன், நானும் அதில் இருக்கிற மாதிரி பார்த்தேன், அப்படி ஒரு தரிசனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் பிரதருக்கு சொன்னேன். அவங்க தான் உடனே சொன்ன, ஆமாங்க அது மாதிரி ஒரு கூடுகை நடத்த போறாரு, அதுக்கு ஊழியர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, யாரை முதல்ல போடலாம். அப்போ உடனே ஆரோன் பாஸ்டர் எனக்கு அது சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்ககிட்ட சொன்னேன், உண்மைதான் நான் தேவன் பிரதர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. சரி நான் வாங்கி தரேன் டேட்டுன்னு மதுராந்தகம் மேசுதாஸ் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அந்த தேதியில் அது 3 நாள் தொடர்ச்சியாக சில கூட்டங்கள் ஒழுங்காக இருக்குது, எனக்கு அதில் வருவது ரொம்ப கடினமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரே நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்படின்னு. உடனே ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, அந்த டேட்டை ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தர் வந்து இந்த ஃபெலோஷிப்பை அவங்க ஆரம்பித்ததற்கு அது ஒரு அடையாளமாய் அது அமைந்தது என்று எனக்கு அது தெரியும், அவருக்கும் அது தெரியும், தேவன் பிரதருக்கும் அது தெரியும். அதனால கர்த்தர் சொல்லி இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதனால இந்த ஊழியம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட, இதன் மூலம் பெரிய மாற்றங்களை இந்த கும்மிடிப்பூண்டி பகுதியிலே கர்த்தர் உண்டாக்க நம்ம எல்லாரும் ஒரு கரம் உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிட போறோம். நம்ம எல்லாம் தேவ ஊழியர்கள் எல்லாம் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய தாசனுக்கு கர்த்தர் தரிசனமாக இதை செய்யும்படி உள்ளத்தில் ஒரு உந்துதலை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்து ஒரு ஆண்டை காணும்படி கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம். உபாகமம் 1:11 படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வார்த்தை இந்த ஊழியத்தில் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதே போல அருமையான சுவிசேஷகர் தேவ அன்பு அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். 2 வார்த்தைகள் அவர் மத்தியில வாழ்த்துதல் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஐக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆரம்பத்தில் ஆலோசனை பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஆண்டவர் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவர் இதை லீட் பண்ணுகிறார் என்றதை நான் அறிந்து கொண்டேன். விசேஷமாய் ஆரோனையா குறித்து சொல்லணுன்னா, நான் நார்த் இந்தியா போன மாதம் ஜெபம் பண்ணோம் எல்லாரும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போய் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. மாத்திரமல்ல, இப்போ ஆந்திராவில் இந்த மிஷினரி ஃபீல்டு நாங்கள் செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 அந்த விதவைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த ஐக்கியத்தின் மூலமாக வந்து இந்த உதவிகள்லாம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஆகவே நம்ம எல்லாரும் ரொம்ப நேசிக்கிற சிலதை செய்கிறாரு, வெளியவே தெரியாது, அந்த அளவிற்கு மறைந்து சில உதவிகளை இந்த ஐக்கியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு ஆண்டை நிறைவு செய்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான ஆரோன் ஐயாவையும் அந்த ஊழியத்தையும் இன்னும் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவாராக என்று வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மண்ணின் மைந்தன் ரெட் ஹில்ஸ் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக ஒரு பெரிய கேம்பஸ், அவருடைய கேம்பஸ் எஸ்ஜே டேனியல் ஐயா அவர்கள், இயேசு ஆதார ஊழியனுடைய ஸ்தாபகர் ஐயா அவர்களை முன்பதாக வரவிருக்கிறேன். 2 வார்த்தைகள் ஐயா நமக்காக பேசுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊழியர்கள் கூடுகை, நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிற நபர். விசுவாசிகளை கூட்டுவது எளிது, ஆனால் ஊழியர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுவது மிகவும் கடினம். ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். ஆனாலும்
வேத வசனத்தின்படி தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று என்ற வசனத்தின்படி தேவ கரம் இந்த கூடுகையை ஒருமனப்படுத்தி இருக்கிறது. இது முதலாவது தொடங்கும் போதும் எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க பாஸ்டர், நான் வந்திருந்தேன். அதை பார்க்கிலும் இப்பொழுது மிக நேர்த்தியாக நல்ல வளர்ச்சியை இந்த கூடுகையானது கண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நாம் கவனித்து பார்த்தால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று அவருடைய இருதயம் இருக்கிறது. எனவே அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய ஊழியங்களிலும் உங்களுடைய கூடுகைகளிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி தேவனுடைய ஊழியனாகிய நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக ஒரு காணிக்கை பாடலை நம்ம பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகளை கொடுக்கலாம். வெங்கல் பகுதியில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ஜோனத்தான் அவர்கள் அடுத்ததாக காணிக்கை பாடலை பாடுவாங்க. அதுக்கு முன்பதாக நம்ம மத்தியில் நெருங்கின நண்பரும் எப்பவுமே என்னை விசாரிக்கக்கூடிய, எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் வரல ஐயா, வேலை இருக்கு, ஊழியம் இருக்குன்னு சொன்னதே இல்லை, பால் டேனியல் ஐயா அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். அவர்கள் 2 வார்த்தைகள் நம்ம மத்தியில் வாழ்த்துதலாக நம்மோடு கூட பேசுவாங்க. அதற்கு பின்பாடு நாம் காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்போம். ப்ளீஸ் ஐயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாமும் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமைப்படுகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்படி நாம் கூடியிருப்பதே ஸ்தோத்திரம், மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு குட்டி பரலோகம் போல இன்றைக்கு கர்த்தர் காட்சி அளிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்படி சொன்ன உடனே விசுவாசிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆமீன் சத்தமா சொல்லி இருப்பீங்க. ஒருவேளை மெய் மறந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இந்த ஐக்கியத்தில் கர்த்தர் இருக்கிறதுனால தேவன் இத்தனை ஊழியர்களை கர்த்தர் ஒன்று சேர்த்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேக ஊழியக்காரர்கள் கூடுகை ஆரம்பிச்சு தோய்ந்து போனவர்கள் நடுவில் கர்த்தர் தோய்வில்லாமல் ஓய்வில்லாமல் இந்த கூடுகை 1 வருஷ காலம் கர்த்தர் நடத்தினாரானால், கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த கூடுகையை தொடர்ந்து கர்த்தர் நடத்த போகிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி ஸ்தோத்திரம் ஒரு யாக்கோபுவை உயிர்ப்பித்தது போல இன்றைக்கு யோசேப்புகளாய் கர்த்தர் இங்கே நம்மை உருவாக்கி அநேக தகப்பன்மார்களை, அநேக தேசத்தை நம் மூலமாய் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அன்போடு வாழ்த்து. இந்த கூடுகையை பொறுப்பெடுத்து நடத்துகிற என்னுடைய அன்பு நண்பரும் கர்த்தருடைய தாசனும் ஆகிய ஆரோன் ஐயா அவர்களை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களோடு இருப்பாராக. ஆமென்.